நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 38 மாவட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில இருந்து மாநகராட்சி துறை இருக்குது. இந்த மாநகராட்சி துறையில பாத்தீங்கன்னா மல்டிபிள் வேகன்சிஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இரண்டாவது சுற்றா பாத்தீங்கன்னா மறுபடியும் 38 மாவட்ட வாரியாக மாநகராட்சி துறையில இருந்து வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னையில இருந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 30/4/2025 சொல்லிருக்காங்க. நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நாங்க மிஸ் பண்ணிட்டோம், இப்ப அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது உங்களுக்காக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்பவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணம் கிடையாது, எந்த ஒரு தேர்வும் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றீங்க. 30/4/2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பிடணும் சொல்லியிருக்காங்க. இதோடைய முழு அப்டேட் வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். 38 மாடல் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த ஆபீஸ் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து கோயம்புத்தூர் லொகேஷன்ல இருந்து மாநகராட்சி பொது சுகாதாரத்துறையிலிருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 32 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு பாத்தீங்க மற்றும் 3 நகர பொது சுகாதார ஆய்வுகளில் காலியாக உள்ள சுகாதார செவிலியர், அதாவது அர்பன் ஹெல்த் நர்ஸ் போஸ்டிங்கும், ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்டிங்கும், பார்மசிஸ்டுக்கும், மைக்ரோபயாலஜிஸ்டுக்கும், லேப் டெக்னீஷியனுக்கும், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கும் பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 30/4/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ள உங்களுடைய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பாத்தீங்கன்னா நகர சுகாதார செவிலியர்கள், அதாவது அர்பன் ஹெல்த் நர்ஸ் போஸ்டிங் 25 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. ஏஜ் பாத்தீங்கன்னா அப் டு 40 வயசுக்குள்ள இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 40,000 சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ் மில்ட்வைஃப் கோர்ஸ்ல 2 இயர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். இரண்டாவது போஸ்டிங் பாத்தீங்கன்னா செவிலியர் பணியாளர்கள், அதாவது ஸ்டாஃப் நர்ஸுக்கு 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அப் டு 35 வயசுக்குள்ள வரைக்கும் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. மாதம் 18,000 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. டிப்ளமோ நர்சிங் கோர்ஸ் இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலே போதும். மருந்தாளுநர்கள், அதாவது பார்மசிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள் அப் டு 35 வயசுக்குள்ள இருந்தாலே போதும். இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். மாதம் 15,000 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா டிப்ளமோ பார்மசிஸ்ட் இல்லைன்னா பிஃபார்ம் எடுத்து படிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நகர பொது சுகாதார ஆய்வு பணியாளருக்கு பாத்தீங்கன்னா அதுல பயாலஜிஸ்ட், மைக்ரோ பயாலஜிஸ்ட், நுண்ணுயிரியாளருக்கு பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள் அப் டு 35 வயசுக்குள்ள இருக்கணும். மாதம் 40,000 சம்பளம். எம்பிபிஎஸ் எடுத்து நீங்க படிச்சு போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ எடுத்து படிச்சிருந்தாலும் சரி, இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். ஆய்வக நுட்பனர், அதாவது லேப் டெக்னீஷியனுக்கு 3 காலி பணியிடங்கள் அப் டு 35 வயசுக்குள்ள இருக்கணும். மாதம் 13,000 சம்பளம் சொல்லிருக்காங்க. டிப்ளமோ எடுத்து படிச்சிருந்தாலே போதும். பல்நோக்கு மருத்துவ பணியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள் அப் டு 35 வயசுக்குள்ள இருக்கணும். மாதம் 8,500 சம்பளம். 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும். இந்த போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா மாநகர அலுவலர், பொது சுகாதார பிரிவு, மாநகராட்சி பிரதான அலுவலகம், டவுன்ஹால், கோயம்புத்தூர் மாநகராட்சி, 1109 பெரிய கடை வீதி, கோயம்புத்தூர் 641-001. இந்த அட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா 30/3/2025 பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்பீடு போஸ்ட் மூலமா அனுப்பலாம், இல்லைன்னா தபால் பதிவு மூலமா அனுப்பலாம், இல்லைன்னா நேரிட கொண்டு போய் கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க் பாத்தீங்கன்னா https://ccmc.gov.in/index.php. சோ இந்த வெப்சைட் மூலியமா தான் பாத்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிக்க முடியும். சோ இது பாத்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், கல்வி தகுதி சான்றிதழ், மதிப்பெண் சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், குடும்ப அடையாள அட்டை, இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா
உங்களுடைய சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த பாக்ஸ்குள்ள வந்து உங்களோட போட்டோடைய சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. சோ உங்களுக்கு மல்டிபிள் போஸ்டிங் நீங்க விண்ணப்பிக்க நினைச்சீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃபார்ம், மல்டிபிள் செல்ஃப் அட்டஸ்டட், மல்டிபிள் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச்மெண்ட் பண்ணி என்ஓசி சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல நண்பர்களே, இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுடைய விண்ணப்பதாரருடைய பெயர், அதாவது உங்களோட பர்த் சர்டிபிகேட்ல எப்படி இருக்குதோ நேம், அதே மாதிரி வந்து கொடுக்கணும். நீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ மேல இங்க எதோ கொடுக்குறீங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தந்தை கணவர் பெயர் ரெண்டுல ஏதோ ஒண்ணு கொடுக்கணும். பிறந்த தேதி மற்றும் வயது வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ், அதாவது 10th 12th அதோடைய மார்க் ஷீட் நம்பர் அண்ட் மார்க், இது ரெண்டையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஆதார் கார்டு நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஜாதி சான்றிதழ், நீங்க என்ன ஜாதியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அதை கரெக்டா வந்து கொடுத்துருங்க. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். நிரந்தர அட்ரஸ், அதாவது பெர்மனன்ட் அட்ரஸ் வித் பின்கோட் நம்பர், தற்காலிக அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோட் நம்பர், ரெண்டுக்கான ப்ரூஃப் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், சிக்னேச்சர், இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிட்டு 30/4/2025க்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்ற மாதிரி நீங்க வந்து அனுப்பணும். இதே மாதிரி உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா, இது உங்களுக்காக நம்ம சேனலை வந்து டெய்லி அப்டேட் பண்ண போறோம். சோ இரண்டாவது சுற்று வந்து பாத்தீங்கன்னா 38 மாவட்ட வரையாக இருக்கக்கூடிய மாநகராட்சி துறையில இருந்து வேலை வாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணாலே போதும். உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது வேலை வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல் சுற்று எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப இரண்டாவது சுற்று வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது உங்களுக்கான வேலைவாய்ப்பு உங்களை தேடி வந்துகிட்டு இருக்குது. இதே மாதிரி நண்பர்களே, டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்கீங்களா, சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாட வரையாக தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிக்கு ஏஇ, ஜேஏ, டிஏ அசோ போஸ்டிங் தனித்தனி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே காமனா வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ், அதாவது ஆப்டிடியூட் டெஸ்ட், அதுக்கான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா 25ல இருந்து 35 மார்க் வந்து கேட்பாங்க. அதுக்கான மெட்டீரியலும் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், ரயில்வே துறை டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் அண்ட் பேங்கிங் செக்டர் மெட்டீரியல் இது எல்லாமே நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.